மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இடமே பார்க்க புதுசாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும். ஆமாங்க, இது வந்து எங்கள் வீடு, எங்கள் அம்மா அப்பா வீடு. ஸோ நான் அங்கே தான் போயிருக்கேன், எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு. இதுக்கு முன்னால் வீடியோஸ் கொடுத்த வீடு எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வீடு. ஸோ இப்போ வந்து அம்மா அப்பா வந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்காங்க. என் தம்பி அங்கே தான் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனோட ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டே வர வேண்டியதான், கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தனால இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே சென்னையிலேருந்து காரில் தான் வருவாங்க ஊருக்கு. ஸோ காரில் வந்து அங்கே வந்து எங்கேயாவது லோக்கலில் எங்கேயாவது கூட்டு போவாங்க, அக்காவையும் என்னையும். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வெளியே ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியே போயிருக்கோம். ஸோ எங்கே போயிருக்கோம், என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் பண்ணிகிட்டே வெளியே போகலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கே வெளியே வந்துவிட்டோம். ஸோ ஆசிஃப் பிரியாணி தான் போயிருந்தோம். கரெக்டாக ஒரு 2 o'clock இருக்கும் நாங்கள் போகும்போது. ஆசிஃபில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போகலான்ட்டுன்னு. ஆல்ரெடி நான் வந்து ஆசிஃப் பிரியாணியில் வந்து சாப்பிட்ட ஒரு ரிவ்யூ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் என்னோடய சேனலில். என்னோடய ஹஸ்பண்டோட போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போனோடனே அக்கா பொண்ணு வந்து பயங்கர சுட்டி. அவள் வந்து நல்ல அந்த ப்ளே ஏரியாவில் போய் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவள் கூட ஃபுட்டு கூட எனக்கு வேண்டான்னு சொன்ன மாதிரி அவள் போன உடனே அந்த ப்ளே ஏரியாவில் போய் நல்லா கேம்ஸ் எல்லாம் அங்கே பால்ஸ் இருந்த கேம்லலாம் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் போன டைமில் போய் உட்காந்தோம். கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டு கட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்துச்சு. பட் வித்தின் 5 minutes அவங்க வந்து கரண்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த ஃபேமிலி காம்போ மாதிரி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பக்கெட் பிரியாணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபேமிலி காம்போ. ஸோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் இது வந்துச்சு. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரெட் அல்வாவும் இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கெட் பிரியாணின்னா இந்த மாதிரி பெரிய பவுலில் தான் இருந்துச்சு. இது வந்து ஃபேமிலி காம்போவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. பட் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்பைஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபலோடா, அக்கா வந்து ஃபலோடா ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ நான் வந்து மின்ட் லைம் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹெவியாக சாப்பிடும் போது இந்த மாதிரி ஜூஸ் குடித்தா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். அதனால் நான் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே மின்ட் லைம் தான் குடிப்பேன், நல்லாயிருக்கும். ஸோ அக்கா பொண்ணுமே ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் என்னோடய தம்பி வந்து மொஜிட்டோ, ப்ளூ கலர் ஃப்ளேவரில் ஏதோ ஒரு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அக்கா பொண்ணு திருப்பியும் அது கூட விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம், அடுத்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பினோம். காரில் போகும்போது அக்கா பொண்ணு பயங்கர சேட்டை. முன்னால் அக்காவா அப்படி பின்னால் சீட்டுக்கு வருவா, பின்னால் அக்காம்போது முன்னால் போகணுன்னுவா. ஸோ அவளுக்குன்னு நாங்கள் வந்து முன்னால் வந்து சீட்டை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து என் தம்பிக்கு வந்து அவன் வந்து ஊரில் வந்து கேம் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும். அதனால் நான் வந்து சாப்பிட்டுட்டு என்னை ஊரில் விட்டுருங்கன்னு சொல்கிறனால அவனை கொண்டு போய் நாங்கள் ஊரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியே போனோம். ஸோ நாங்கள் எங்கே போனோம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா, கன்னியாகுமரிக்கு போகலான்னு தான் ஒரு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வேண்டாம், அதுக்கு முன்னால் ரஸ்தா காடு இருக்குது. ஸோ கன்னியாகுமரிக்கு 100 நாள் போய்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது ஒரு 4:30 இருக்கும். ரஸ்தா காடு வந்து பீச் தான், வெறும் பிளெயின் பீச் தான். நல்லாயிருக்கும். அங்கே கொஞ்சம் அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதுவே கன்னியாகுமரினா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அதனால சரி ரஸ்தா காட்டில் கொஞ்சம் தான் பீச்சில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஏன்னா டைமும் ஆகிட்டு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு போனால் ரொம்ப லேட் நைட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ரஸ்தா காடு போயிருந்தோம். ஸோ இது கரெக்டாக அந்த கன்னியாகுமரிக்கு முன்னால் தான் வரும். லொக்கேஷன் கரெக்டாக எக்ஸைட்டடாக ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல. ரஸ்தா காடுன்னு கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும். ஸோ அங்கே போனோம். ஆல்ரெடி அங்கேயும் 2-3 ஃபேமிலிலாம் இருந்தாங்க. ஸோ அங்கேயும் 2-3 கடைலாம் இருக்குது, சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கடை மாதிரி 2-3 கடைலாம் இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு கடலில் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பட் ரொம்ப இந்த எப்படி சொல்ல, ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. ஒரு மாதிரி ப்ரைவேட் பீச் மாதிரி தான் இருக்கும் இது. கொஞ்சம் கடைகளும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப பெரிய இந்த மெரினா பீச்சு அந்த மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. கொஞ்சம் ப்ரைவேட் பீச் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டு ரொம்ப வெயிலாக இருந்தது. நாங்கள் போன டைமில் பயங்கர வெயிலாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த கடல் தண்ணியிலலாம் விளையாண்டுட்டு அக்கா பொண்ணு சுத்தமாக அங்கே போனோடனே கடலை பார்த்துட்டு பயந்துட்டா, வரமாட்டேன்ட்டா. நாங்கள் எப்படியாவது நீ வா, நீ போனால் அவள் போவே மாட்டேன்ட்டா. மண்ணில் தான் உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நேரமாக. ஸோ நான், அம்மா, அக்கா தான் கொஞ்சம் நேரம் கடலில் கால்லாம் நினச்சிட்டு அவங்க உட்காந்துருந்தோம். அங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு, குப்பையெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நான் பார்த்துட்டு நினைக்கலாமா வேண்டாமான்னு போனேன்.
பட் தண்ணியை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு ஆசை வந்துருமே. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப அந்த தண்ணிக்கிட்ட போனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு. மற்ற டைம்லாம் வந்து பயங்கர வெயிலாக இருந்துச்சு அங்கே போன உடனே எனக்கு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் கடலில் ரசிச்சுட்டு அந்த காற்று உண்மையிலே அங்கெல்லாம் வந்து கடலை பார்க்கும்போதே ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீல் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அக்கா எல்லோரும் விளாண்டோம். என் அக்கா பொண்ணு சுத்தமாக போக மாட்டேன்ட்டா. நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், வாப்பா வா நல்லாயிருக்கும், நான் வந்து ரொம்பலாம் தண்ணிக்குள்ளே கூப்பிட்டு போக மாட்டேன், முன்னாலே விளாடலாம்லாம் சொன்னேன். பட் அவள் கடைசி வரைக்கும் வரவே மாட்டேன்னு சாதிச்சிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பஜ்ஜி வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மண்ணில் வந்து உண்மையிலே இந்த கடல் மண், இந்த பீச் மண்ணில் உட்காந்துட்டு கடலை பார்த்துட்டே சுட சுட அந்த பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அதுவும் சாப்பிடும்போது உண்மையிலேயே அந்த இதெல்லாம் டிஸ்கிரிப்ட் பண்ணுற வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு அமேசிங்காக இருந்துச்சு. பட் பஜ்ஜி மட்டும் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கலை. ஒரு 5:30 6:30 ஆமாம் 6 o'clock ஆகிட்டு கிளம்பிட்டோம். பட் அங்கேயும் ஒரு ஜூஸ் ஷாப்பு, இந்த பானிபூரி பஜ்ஜி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ தான். ரொம்ப ஷாப்பில் இந்த இதில் காட்டியிருக்கோம்னா இந்த அளவுக்கு தான் ஷாப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 6 o'clock கிட்ட இருக்கும். நாங்கள் வர டைமில் திடீர்னு அப்படியே அந்த மேலே வந்து மேகம்லாம் பயங்கர சேஞ்சஸ். திடீர்னு நல்ல அப்படியே பிளாக் ஆகிட்டு அப்படியே இந்த உண்மையிலே கிளைமேட் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு அந்த மேகம்லாம் பிளாக் ஆகும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு அப்படியே இந்த சன் செட் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டே உண்மையிலே இந்த லாங் ட்ரைவ் போகும்போது இந்த மாதிரி கிளைமேட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. உங்கள் யாருக்கு லாங் ட்ரைவ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் டீ குடிக்காமல் எப்படி நம்மளுக்கு டீ குடிக்காமல் ஒரு மாதிரி இருக்குமே அந்த டைம்லன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏஞ்சலுக்கு தான் போயிருந்தோம். அது பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ ஏஞ்சல் டீ ஷாப் தான் உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த டீ ஷாப்பு. ஸோ கெஃபைன் மாதிரி இருக்குமா, சென்னையில் வந்து காஃபி மாதிரி கெஃபே இருக்குமா, அதே மாதிரி இது வந்து டீ ஷாப். உண்மையிலே யாராவது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிலாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆனால் அங்கே டீ வந்து மஸ்ட்டு ட்ரைங்க. ஸோ கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். ஸோ அங்கே கொஞ்சம் சிக்கன் கட்லெட்டு பப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே டீயும் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ உண்மையில் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட வெளியே போகிறதும் ஒரு தனி ஃபீல் தான். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உண்மையிலே பேரண்ட்ஸ் கூட வெளியே போனால் நாங்கள் வந்து பயங்கர ஃபன் பண்ணுவோம். நான் என்னோடய சிஸ்டர் என்னோடய பிரதர்லாம் போனால் பயங்கர ஃபன் பண்ணுவோம். அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க வெளியெல்லாம் போனால். சரி ஏதோ ஜாலியாக இருந்துட்டு போட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு பேரண்ட்ஸோட. ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா அவங்க சென்னையில் தான் இருப்பாங்க. வெக்கேஷன் எப்போயாச்சும் வந்தால் தான் ஊருக்கு வருவாங்க. ஸோ நாங்களுமே அவ்வளோ சென்னைக்கு போகிற மாதிரி இல்லை. இப்போ எப்படி சொன்னால் இயருக்கு ஒன்ஸ் தான் நாங்கள் போவோம். ஸோ பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அதோட முடிஞ்சிச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது ரோட்டில் வந்து வெடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு தான் நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஸோ கரெக்டாக அங்கே வெடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.